அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. Adhiredi collection, Saravedi celebration. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. திருப்பி ஒரு பதட்டத்தை வந்து இவர் கிரியேட் பண்ணுறாரு. 3 நாள் கழிச்சு இந்த வீடியோ வந்தாலும் இது எல்லாரையும் சாந்தப்படுத்துகிற மாதிரி அங்கே எங்கேயுமே வந்து அந்த தொண்டர்களை கண்டிக்கலை, தவறு பண்ணிட்டோன்னு சொல்லவே இல்லை, வருந்தவே இல்லை, அவர் எங்கேயுமே வருந்தவே இல்லை, நான் பண்ணது தப்பே இல்லைன்னு அந்த குற்ற உணர்ச்சி இல்லாத ஒரு தன்மை வந்து பார்க்குறோம் பார்த்தீங்களா. அதுதான் நமக்கு ஒரு தலைவர்கிட்டையும் இல்லை, தொண்டர்கள்கிட்டையும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகிறோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். தொண்டர்கள் மேலே கை வைக்கக்கூடாதுன்னு எங்கேருந்து சொல்லணும்? நீங்கள் அந்த களத்துலேருந்து இல்லை சொல்லியிருக்கணும். வீட்டில் போய் 3 நாள் கழிச்சு நீங்கள் சொல்கிறீங்களா, அது எடுப்படாது சார். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காது. இப்போ இந்த அழுத்தத்தின் காரணமாக வந்து பிஜேபி கிட்ட இவர் போய் அடிபணிஞ்சிட்டாரு. பிஜேபி இவரை ஃபுல்லாகவே இப்போ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், ஜனவரிக்கு அப்புறம் பிஜேபியோட இவர் 100% வந்து அழைச்சி நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் தற்கொலை பண்ணிட்டு சாவாங்க. அவங்க வந்து எந்த விதமான அவங்களுக்கு வந்து சமூக பொறுப்போ குடும்பத்தோட பற்றோ அதெல்லாம் கிடையாது. என் தலைவன் சொல்லிட்டு தலைவர் இவங்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த தொண்டர்கள் உண்மையிலேயே பாவம், அந்த தலைவருக்காக நிறைய வந்து செய்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். கரூரில் நடக்கக்கூடாது நடந்துருச்சு. கரூரில் மட்டும் இது எப்படி நடந்துச்சு? சிஎம் சார் என்ன பழி வாங்கணும்னா என்கிட்ட வாங்க, தொண்டர்கிட்ட போகாதீங்க. இது வந்து விஜய் 3 நாட்களுக்கு பிறகு வெளியிட்டிருக்கூடிய வீடியோவில் இந்த கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காரு. சொல்லுங்கள் சார், கரூரில் நடந்ததுக்கும் தாவேக்காவுக்கும் எந்த பொறுப்பும் இல்லை. நாங்கள் அங்கே கூட்டம் நடத்தினோம், அவ்வளோதான். அது அங்கே நடந்தக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து மக்கள் பேசுகிறது எனக்கு கடவுளே நேரில் வந்து பேசுகிற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நல்ல ஒரு மூவாக தான் பார்க்குறேன். அவர் 3 நாட்கள் கழித்தாலும் இதை வந்து சொல்லியிருக்காரு. இதை நம்ம வந்து வரவேற்க தான் செய்யணும். ஆனால் என்னன்னா, இதை அன்னைக்கே வந்து அவர் சொல்லியிருந்தாருன்னா களத்தில் ஒன்று சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா வந்து அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லியிருக்கலாம். ஸோ இது 3 நாள் கழிச்சியாவது அவர் சொன்னார் என்ற விதத்தில் தான் நம்ம வந்து இதை நம்ம வந்து எடுத்துக்கணும். அதில் வந்து நம்ம வந்து குற்றம் குறை சொல்கிறத தாண்டி இதில் என்னன்னா நிறைய வந்து ஃபேக்டை வந்து நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஏன்னா இது வந்து நடந்து முடிந்து விட்டது. ஒரு துயரகமான சம்பவம் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம இதிலேருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டோம், இதிலேருந்து நம்ம அடுத்த கட்டமாக எப்படி நோக்கி நம்ம நகரணுன்றது தான் நம்மளோட இங்கே ஒரு கடமையாக இருக்குது. ஏதோ வந்தோம், ஒரு அரசியல் கருத்து பேசணுன்றதை தாண்டி அந்த கருத்து வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும், அது வந்து உண்மையான கருத்துக்களாக இருக்குன்றதான் நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு நான் வந்து நினைக்கிறேன். இல்லை சார், இப்போது நிறைய கான்ஸ்பிரசி தியரி போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து இந்த கரூரில் மட்டும் ஏன் நடந்துச்சுன்னு ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாருல்ல. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து நிறைய சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி வந்து விசாரணை போயிட்டுருக்கு, கமிஷன் அமைச்சிருக்காங்க, நீதிமன்றம் ஒரு பக்கம் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிளப்பிறவங்களுக்கு வந்து போலீஸ் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் விஜயும் இப்போ அதே கருத்தை முன்வைக்கிறாருல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எல்லா கட்சி தலைவர்களும் வராங்க, முதல்வரும் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சம்பவம் வந்து நடந்திருக்குங்க, இது வந்து துன்பகரமான சம்பவம், இது மக்களோட நம்ம நிற்கணும், அவங்கள ஃபஸ்ட்டு வந்து ரெக்கவர் பண்ணணும், அவங்கள வந்து பாதுகாக்கணும், ஒரு அரசின் கடமை. இதில் வந்து அரசியலாக அவர் எங்கேயுமே வந்து பேசவில்லை. இதில் யாரையும் வந்து அரசியல் கட்சி தலைவர்னு அவர் பேசவில்லை. இன்னும் ஒருபடி மேலே போய் விஜய் சார் சப்போர்ட் பண்ணி தான் அவர் வந்து பேசிட்டு போகிறார். என்ன சொல்லணும்னா, எந்த அரசியல் கட்சி தலைவரும் இதை வந்து விரும்ப மாட்டாங்க, அவருக்கே இது வந்து இது ஒரு துன்பகரமான செயலாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ மெச்சூர்டாக வந்து பேசிட்டு போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி வெளியிட்ட வீடியோவில் திரு விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வர் நோக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி வந்து அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, சவால் விடுறாரு. உங்களுக்கு எதாவது பண்ணோன்னா நான் என் வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸ் தான் இருப்பேன், என் தொண்டர்களை வந்து நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னா. இப்போ என்னன்னா, திருப்பி ஒரு பதட்டத்தை வந்து இவர் கிரியேட் பண்ணுறாரு. இந்த 3 நாள் கழிச்சு இந்த வீடியோ வந்தாலும் இது எல்லாரையும் சாந்தப்படுத்துகிற மாதிரி அங்கே எங்கேயுமே வந்து அந்த தொண்டர்களை கண்டிக்கலை, தவறு பண்ணிட்டோன்னு சொல்லவே இல்லை, வருந்தவே இல்லை, அவர் எங்கேயுமே வருந்தவே இல்லை. அவங்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கிறார், ஒரு ஃபார்மலாக வந்து ஒரு இரங்கல் தெரிவிக்கிறாரு. முதல்வரை வந்து திருப்பி வந்து மிரட்டும் தோணியில் தான் அவர் பேசுகிறார். நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணீங்க அப்படின்னு. இவர் என்ன வேணாலும் பண்ணோன்னா A1 இவர் மேலே தான் போட்டிருக்கணும். அப்படிலாம் வந்து தொண்டர்கள் மேலே கை வைக்க வேணும்னு ஒன்று சொல்கிறாருல்ல. ஆமாம் சார், தொண்டர்கள் மேலே கை வைக்க சோஷியல் மீடியாவில் எதையோ சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் சார், தொண்டர்கள் மேலே கை வைக்கக்கூடாதுன்னு எங்கேருந்து சொல்லணும்? நீங்கள் அந்த களத்துலேருந்து இல்லை சொல்லியிருக்கணும். வீட்டில் போய் 3 நாள் கழிச்சு நீங்கள் சொல்கிறீங்களா, அது எடுப்படாது சார். இவர் இந்த பேசுறது வந்து இது வந்து ஒரு செயற்கையாக தான் இருக்கண்டு, இயற்கையாக இல்லை. பட் ஆனால் அவரோட கருத்துக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்குறோம். பட் அது இயல்பான திரு விஜய் சார் அவர்களோட இயல்பான இது வந்து கிடையாது.
ஏதோ ஒரு நிர்பந்தின் காரணமாக வந்து பேச வச்சு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்கன்னு அது அவரோட இயல்பு கிடையாது. கரூரில் மட்டும் ஏன் நடந்துச்சுன்னு குறிப்பிட்டு கேட்குறாரு, அதை தான் நான் கேட்குறேன். கரூரில் மட்டும் தான் இது நடந்துச்சா, இல்லை நாமக்கல், அதுக்கு முன்னாடி நாமக்கல்ல பேசியிருக்காரு, அதுக்கு முன்னாடி 4 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பேசியிருக்காரு. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் நடந்துச்சுன்னு கேட்கும்போது, இப்போ இவரே ஒரு கேட்கும்போது அப்போ தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? அதுதான் சார், கரூரில் ஏன் நடந்துச்சு? அதுதான் சார், அதை தான் சொல்கிறேன். நம்ம இதை தான் சொல்கிறோம், முதிர்ச்சியின்மைன்னு நம்ம இதனால தான் திருப்பி சொல்கிறோம். என்னென்னா, நீங்கள் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடு விற்கிற வண்டியில் 5 பேர் இறந்துருங்க. சாலை விபத்து ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்தார், 5 பேர் வந்து மரணம். எல்லாமே பார்த்தீங்கன்னா மாநாடை ஒட்டி வந்தவங்க தான், ஏதோ வீட்டிலலாம் நடக்கலை. இது மாநாட்டுக்கு வந்தவங்க, மாநாட்டு வாசலில் இது மாதிரி விபத்துகள் வந்து நடந்தது. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து திருப்பி 2வது மாநாடு, ஒரு தம்பி வந்து பேனர் ஃப்ளெக்ஸ் பேனர் கட்டுறன்னு சொல்லிட்டு இறந்து போனார். 2 பேர் விபத்தில் இறந்து போனாங்க. 3 விஷயம் நடந்தது. இப்போ ஒரு 41 ப்ளஸ் ஒரு தொண்டர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காரு. இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா இந்த 1.5 வருஷம் கூட ஆகலை, இதுக்குள்ளே 51 மரணங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு. இந்திய வரலாறு மட்டும் இல்லை, உலக வரலாறுல எந்த கட்சியும் வந்து இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. நீங்கள் திருப்பி அந்த தொண்டர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா திருப்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, என் தொண்டர்களை விட்டுருங்க, எதுவாக இருந்தாலும் என்னை வந்து பார்த்துங்க, நாங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக. தொண்டர்களை விட்டுருங்கன்னு சொல்கிறாருல்ல, தொண்டர்களை விட்டுருங்கன்னா நீங்கள் வந்து மரத்து மேலே ஏறி கிளையை உடச்சிட்டு விழுந்தாங்களா, அந்த தொண்டர்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். உங்கள் வண்டி பின்னாடியே வந்து பைக்கை போட்டு கீழே ஒருத்த மேலே விழுந்து அடிபட்டு போகிறாங்களே, நீங்கள் அந்த தொண்டர்களுக்கு ஏதாவது சொல்லலாம். நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு வராதீங்கன்னு சொல்லியும் தூக்கிட்டு வராங்களே, நீங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். குழந்தைகள் உயிரும் பறி போயிருக்கு, கிட்டத்தட்ட 9 குழந்தைகள் இறந்துருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இரங்கல் வீடியோவும், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபார்முலா ஒரு இரங்கல் வீடியோவும், இதை தாண்டி இந்த இடத்துலையும் இவர் வந்து இப்போ அரசியல் தானே, கிட்டத்தட்ட அரசியல் தானே பண்ணுறாரு. எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இது வரைக்கும் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுகிறாங்க ஒழிஞ்சோ, எந்த இப்போது எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அதே போல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், யாருமே வந்து இன்னும் விஜயை வந்து தனிப்பட்ட முறையில் ப்ளேம் பண்ணி யாருமே இன்னும் பேசலை. ஆனால் நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்கன்னா நீங்கள் முதிர்ச்சியின்மைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதை தாண்டி இந்த ஆலோசகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசாதீங்க, இதுக்கு தான் 3 நாளா சார். அதான் சார், அந்த வீணா போன அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு இல்லைங்களா திரு ஜான் ஆரோக்கியசாமி, அவர்கள் தான் இதுக்கு வந்து பொறுப்பேற்கணும். அவரோட ஸ்கிரிப்ட் தான் இது. ஏன்னா ஒரு சம்பவம் நடக்குது, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு துயர் நடந்திருக்கு, களத்தில் அவரை வந்து நீங்கள் வந்து செயல்படவே இல்லை, அவரை சேஃபாக நீங்கள் கூப்பிட்டு போயிட்டீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் உயிரிலும் மேலானன்னு சொல்கிறீங்க, என் நெஞ்சில் குடியிருக்குலாம் நீங்கள் சொல்கிறீங்க. சார் எல்லாமே கரெக்டு சார். சம்பவம் வந்து நடந்துச்சு, களத்துக்கு நீங்கள் வந்து போகவே இல்லை. நீங்கள் எதை வச்சு காப்பாற்றினவங்களை எதை வச்சு நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க? நம்ம கோர்வையாக வருவோம் சார் ஒரு விஷயமா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த மாநாடு இந்த இடம் நான் கேட்கவே இல்லைன்னு சொல்கிறீங்க. மித்த பிற 2 இடங்கள் இருக்குது, இதை விட ரொம்ப ஹை ரிஸ்க்கான இடம். ஒன்று பார்த்தீங்கன்னா அமராவதி ஆறு போகுது, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா குறுகலான இடம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்குது. இது இல்லாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், செல்வி ஜெயலலிதா வந்து சிலையும் வந்து எம்ஜிஆர் அவர்களுடையும் சிலையும், இன்னொரு தலைவரோட அண்ணாதுரை அவர்களோட சிலையும் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி உயர கம்பம் இருக்குது. இவங்க தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் மேலே ஏறிடுறீங்களே, இந்த ரிஸ்க்கெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு அந்த இடத்துல கொடுக்கவே இல்லை. இந்த இடம் வந்து எதன் அடிப்படையில் கொடுத்தாங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கிற 2 நாளுக்கு முன்னாடி தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டத்தையே வந்து நடத்தியிருக்காரு. டிசிப்ளினாக நடந்திருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இன்றைக்கி கோர்ட்டில் உங்களுக்கு வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க சார். கோர்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க 10,000 பேருன்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி நீங்கள் இவ்வளோ பேர் இல்லை, சனிக்கிழமை யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சோம். நீங்கள் சனிக்கிழமை வைக்கிறது இல்லை, அவங்க மட்டும் அது மட்டும் சொல்லலை, அதெல்லாம் தாவேக்கா தொண்டர்கள் கிடையாது, பொதுமக்கள்ன்ட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதான் சார் பொறுப்பு இல்லாத பதில், அதுதான் சொல்லுறேன். அப்போ நீங்கள் சொல்லிவிடுங்க, இதுக்கப்புறம் நீங்கள் எந்த மக்கள் சந்திப்புக்கும் பொதுமக்கள் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? தொண்டர்கள் மட்டும்தான் வர சொல்லணும். சரி, ஓட்டு போட போகும்போது நீங்கள் சொல்ல முடியுமா, பொதுமக்கள் யாருமே எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, எங்கள் தொண்டர்கள்? என்ன சார் இது அரசியல்? அதுதான் சொல்கிறேனே, அறிவிலிகள் நம்ம சொல்கிறோமே, அறிவில்லாத தன்மைகள் இருக்கிறவங்கலாம் அந்த கட்சியை வழி நடத்துகிறாங்க, கட்சியோட தலைமையாக இருக்காங்க. நம்ம திருப்பி நம்ம சொல்லுங்க, அறிவிலிகள் வழி நடத்துறாங்கன்னா கட்சியோட தலைவருக்கு இருக்கணும்ல சார். அவருக்கே இருக்கிற மாதிரி தெரியல சார். அவருக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் வந்து சொல்லவே மாட்டாரு. திருப்பி பதட்டத்தை வந்து அவர் வந்து கிளப்புறாரு சார். ஒன்றும் இல்லை சார், சமூக இப்பயே சோசியல் மீடியாவில் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் சார் சொல்கிறேன், சமூக வலைத்தளங்களில் ஏன் வந்து அவங்கெல்லாம் வந்து அந்த ஐடியெல்லாம் பிளாக் பண்ணுறாங்க, அவங்க மேலாம் எதுக்கு வழக்கு போடுறாங்கன்னா, தேவையில்லாத நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திமுக குற்றம் செய்ததுன்னே போடுறாங்க சார் அந்த பசங்க. கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி தான் கொலை பண்ணாரு, ஒருத்தர் இறந்து போயிருக்காரு சார். அதான் சொல்றேன், நீங்க வந்து அரசியலே உங்களுக்கு தெரியல, அந்த வைப்லயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க சார். அப்படியே மாதிரி அரசியல்
பிணத்தின் மேலே கூட நீங்கள் ஒரு அரசியல் பண்ணுறீங்க. பண்ண தப்பு இப்போ வரைக்கும் வந்து அக்கௌண்டபிலிட்டியாக நான் எடுத்துக்க மாட்டேன், நான் பண்ணது தப்பே இல்லைன்னு அந்த குற்ற உணர்ச்சி இல்லாத ஒரு தன்மை வந்து பார்க்குறோம் பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு ஒரு தலைவர்கிட்டையும் இல்லை, தொண்டர்கள்கிட்டையும் இல்லை, அதை அவங்கள ஆதரிக்கவங்கிட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் பண்ணது கரெக்டு தான். இப்போ இந்த மக்கள் இறந்து போனது சரின்னு சொல்கிற அளவில் அவங்க பேசுறது, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டது. அந்த ஒரு வருத்தம் அவங்களுக்கு யாருக்குமே இல்லை. இதை தான் நம்ம வந்து கண்டிக்கிறோம், இதை தான் வந்து திருத்தணும். இதை சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கோர்ட்லேயே உங்களை வந்து சரமாரியாக கேள்விகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 நாள் வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 25 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. இது தொடர்ச்சியாக வந்து காவல்துறை வந்து செய்யணும். ஏன்னா இது எதுக்குமே கட்டுப்பட மாட்டீங்க. கொடுக்குற நீங்கள் 11 நிபந்தனைகளும் நாங்கள் வந்து கடைபிடிக்க மாட்டோம், நீங்கள் சொல்கிற இடத்துல நாங்கள் வந்து சரியான நேரத்துக்கு வரமாட்டோம், நாங்கள் எந்த விதமான முன்னேற்பாடும் பண்ண மாட்டோம், வரவனுக்கு தண்ணி கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம், செத்து போனாலும் நாங்கள் வந்து அவனுக்கு வந்து பார்க்க மாட்டோம், உதவி பண்ண வர ஆம்புலன்ஸ் டிரைவரையும் நாங்கள் அடிப்போம், உதவி பண்ண வந்தவங்களே நீங்கள் எப்படி வந்தன்னு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, களத்தில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செஞ்சீங்களா? நீங்கள் மனசாட்சியை தொட்டு இதெல்லாம் கேட்டுருவான்னு தான் ப்ரெஸ்ஸை சந்திக்காமல் தனியாக இப்போ வீடியோ பதிவு விட்டு போட்டிருக்காரு சார். அதனால் என்ன பயன் சார்? என்ன பயன் சொல்லுங்கள்? போன உயிரை உங்களால் திருப்பி கொடுக்க முடியும்? அந்த தொண்டர்களுக்கு நீங்கள் உங்களையே நம்பி வந்து உயிரை விட்டான்ல, அவனுக்கு நீங்கள் என்ன விசுவாசத்தை காட்டினீங்க சொல்லுங்கள்? திருப்பி அந்த தொண்டர்களை பாவம் சார், சின்ன பசங்க தப்பாக வழி நடத்துகிறாங்க சார். இன்றைக்கும் அவர் ஏதாவது மெச்சூரிட்டியாக பேசுவார்னு நம்ம பார்த்தோம், திருப்பி அந்த தொண்டர்கள் வந்து தப்பா தான் வழி நடத்துறது. எங்க போய் முடியும்னு நம்ம வீடியோ போட்டிருக்காருல்ல, இந்த வீடியோ வந்து இப்போ அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே போட்டிருக்காங்க. ஸ்டே ஸ்ட்ராங் தலைவா, பாத்துக்கலாம் தலைவா, நீ உங்க நல்ல மனசு யாருக்கும் புரியாத தலைவா, நீ கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு, கரூர்ல நடந்துச்சா நீங்க உங்ககிட்ட ஆதாரம் கூட இருந்துச்சுன்னா நீங்க அதை கண்டிப்பா போய் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம். அதை தாண்டி நிறைய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் நிறைய இருக்கு. அதை தாண்டி நீங்க சோசியல் மீடியாவில் திரும்ப இல்லை சார், இவங்க சோசியல் மீடியாவில் மட்டும்தான் சார் அரசியல் பண்ண முடியும், மக்கள்கிட்ட இவங்க வந்து வரவே முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் தாவேக்கா துண்டு போட்டு பொதுவெளியில் வந்து வர சொல்லுங்கள், மக்கள்கிட்ட பேச சொல்லுங்கள், கருத்தியல் பேச சொல்லுங்கள். இவங்களோட சாயம் வந்து வெளுத்து போச்சு. ஏன்னா சொல்கிறேன்னா, உங்களுக்கு குற்ற உணர்வே இல்லை அப்படின்னா உங்களை நீங்கள் எதில் நாங்கள் எடுத்துக்கோ, அரசியல்வாதியாக கூட உங்களை இல்லை, ஒரு மனிதனாகவே நாங்கள் எடுத்துக்க முடியல. ஒரு ஹியூமானிட்டி இருக்க மனிதர்கள் இப்படி தான் வந்து இந்த பொது சமூகத்தை நீங்கள் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த தவறை நான் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன்னு நீங்கள் சொல்ல, இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த வந்து ஆணையம் வந்து ஒரு வேலையை வந்து போயிட்டுருக்கு, ஆளும் கட்சியை சார்ந்தவங்க எதிர்கட்சியை சார்ந்தவங்களாம் இங்கே வந்து களத்தில் நிற்கிறாங்க, எல்லாருமே களத்தில், நீங்கள் களத்திலே இல்லை. ஆனால் புதுசாக வந்துட்டு என்ன சொல்கிறீங்க? அங்கே தப்பு நடந்திருக்கு, எங்களை அழிக்க நினைக்கிறாங்க. யார் உங்களை அழிக்க நினைக்கிறாங்க? அவரு சொல்லியிருக்காரு சார், சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நானும் மனுஷன் தானே, கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகலான்ட்டு ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து போனால் எதிர்மறையான சம்பவங்கள்லாம் நடக்கும். உயிர் பயம் வேற எதுவுமே கிடையாது சார். உங்களுக்கு மட்டும்தான் அது உயிர், மற்றவங்கலாம் என்ன சார் சொல்லுங்க சார்? போலீஸும் சார் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைலாம் வரும்ல, இப்போ திரும்ப போனாருன்னா இங்கே அசம்பாவிதம் ஏற்பட்டு அதுக்கும் வந்து காவல்துறை தான் பொறுப்புன்னு என்ன லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துருப்போது சொல்லுங்கள்? உங்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்குது, அதை தாண்டி வந்து உங்களுக்கு பவுன்சர் இருக்காங்க. பவுன்சர் வச்சு சுற்றுற ஒரே அரசியல்வாதி இவர் தானே சார்? வேறு ஏதாவது அரசியல்வாதி பவுன்சர் வச்சு சுற்றுறாங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், முதல்வரை சொல்லுங்கள், எதிர்கட்சி தலைவரை சொல்லுங்கள். அண்ணாமலை கூட ஜெட் பிரிவு பாதுகாப்பில் தான் முன்னாடி இருந்தேன், ஏன்னா பவுன்சர் வச்சுட்டு சுற்றுறாங்களா அவங்க? ஸோ இது வந்து தமிழக அரசியலில் வந்து பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து எப்படி நம்ம வந்து இதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இது வந்து ஒரு அறமற்ற ஒரு அரசியலை இவங்க வந்து தொடர்ச்சியாக பண்ணுறது வந்து இவங்க அந்நியப்பட்டு நிற்கிறாங்க சார். இன்னைக்கு களத்தில் வந்து அந்நியப்பட்டு நிற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட செயல்கைகள்லாம், இவரோட இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல போய் இவர் வந்து செட்டில் ஆகிட்டாருன்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இவர் யாரோட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு நான் சொன்னேன். இப்போ இந்த அழுத்தத்தின் காரணமாக வந்து பிஜேபி கிட்ட இவர் போய் அடிபணிஞ்சிட்டார். பிஜேபி இவரை ஃபுல்லாகவே இப்போ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், ஜனவரிக்கு அப்புறம் பிஜேபியோட இவர் 100% வந்து அலைன்ஸ் 100% வாய்ப்புன்றீங்களா? 100% அலைன்ஸ் போகிறார். ஏன்னா இன்றைக்கி வந்திருக்காங்க பாருங்கள் எல்லாமே பிஜேபி. ஆமாம் சார், மத்திய அரசாங்கத்துலேருந்து எதுக்கு சார் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆய்வு பண்ணோம்? அவங்க சொல்கிறாங்க பாரு, அவங்க எடுத்தவொடனே திமுக மேலே தான் வந்து குறை சொல்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிங் ஃபுல்லாகவே என்னென்னா, களத்தில் வேலை செஞ்ச திமுகவை இன்றைக்கி களத்திலேயே வேலை செய்யாத ஆட்கள் வந்து இன்றைக்கி வந்து களத்தை வந்து அவங்க வந்து கைப்பற்றிட்டு என்ன சொல்கிறாங்க, திரு விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறது என்னன்னா, பிஜேபி கிட்ட நீங்கள் வந்து சோரம் போயிட்டீங்கன்னு தான் நம்ம சார். அந்த வீடியோவில் இதோட வலிமையாக நம்ம அரசியல் பயணம் தொடரும்னு சொல்கிறாரே சார்? வலிமையாக தொடரும் சார். பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டு இவரை துவச்சி எடுத்துருவாங்க சார். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சி எடுத்துருக்காங்க, அவங்களாம் தூய்மையானவங்களாம் மாறுவாங்க. இப்போ பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டு இவரை துவச்சிட்டாங்கன்னா தூய்மையானவராக மாறிடுவார் சார். ஓப்பனாக வந்து இப்போ திமுக அரசாங்கத்து மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இப்போ அடுத்தடுத்து இவர் இப்போ சுற்றுப்பயணம் தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்கு, ஆனால் இப்போ அதை தொடர்ந்து இப்போ தேர்தல் சமயங்களை வந்து கண்டிப்பாக இவர் அதே மாதிரி பிரச்சாரம் பண்ணணும், அதே மாதிரி சுற்றுப்பயணம் இருக்கும். இல்லை சார், நான் ரொம்ப கடுமையாக வந்து இதை வந்து எதிர்க்கிறேன். இந்த மாதிரி ரோட் ஷோ இவர் மட்டும் இல்லை, எந்த கட்சியுமே, நாட் ஓன்லி தாவேகா, திமுகவாக இருக்கட்டும், எதிர்கட்சிகள் யாராக இருந்தாலுமே வந்து
ரோட் ஷோ நடத்துறதுக்கு இதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. பொது இடங்களில் வந்து ரோட்ல வந்து இந்த மாதிரி வாகனங்களை மறிச்சிட்டு இந்த மாதிரி வரலாம். நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம் இருக்குல்ல சார், பிரச்சாரத்தை விட இவங்களுக்கு வந்து இவங்க எதையுமே கேட்க மாட்டாங்களே சார். எதை சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த அரசு கட்டிடங்களையும் நீங்கள் வந்து சேதாரப்படுத்துவீங்க, பொது சொத்துக்களை சேதாரப்படுத்துவீங்க, தனியார் சொத்துக்களை சேதாரப்படுத்துவீங்க, மருத்துவமனை போர்டு மேலே ஏறி நிற்கிறாங்க சார். நீங்கள் என்ன சொல்லுங்கள், வர ஆம்புலன்ஸை நீங்கள் அடிப்பீங்க. என்னதான் உங்களுக்கு வந்து கண்ட்ரோலுக்கு, என்னதான் உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு எதுவுமே இல்லாதப்போ காட்டு மிராண்டி கூட்டத்தை வச்சு உங்களுக்கு எதுக்கு சார் அரசியல்? நீங்கள் எதுக்கு சார் நீங்கள் வந்துட்டு மக்களுக்கு என்ன சேவை பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது? எப்படி சொல்கிறீங்க? ஆனால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் சிஎம் சார் பயப்படுறீங்களா, மிரட்டி பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து சிஎம் சார் அதான் சார் சொல்கிறேன். இது மட்டும் தான் சார் உங்களுக்கு தெரியும். சின்ன பசங்க வந்து சொல்லுவாங்க, டீச்சர் இவன் அடிச்சான் டீச்சர் என்ன கிள்ளிட்டான் டீச்சர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சுட்டு இந்த மாதிரி சில்லறத்தனமான அரசியல் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும் கண்டி. ஒரு நேர்மையான அரசியலோ, மக்களுக்கான அரசியலோ, மக்களுக்கான எந்த திட்டங்களும் உங்ககிட்ட கிடையாது சார். களத்திலே இல்லாமல் ஓடி ஒளிஞ்சிட்டு 3 நாள் கழிச்சுட்டு வந்து வீரவசனம் எதுக்கு சார் நீங்கள் பேசுகிறீங்க? களத்தில் இருந்திருக்கணும்ல சார். நீங்கள் களத்தில் இருந்திருந்தால் நாங்களே உங்களை சொல்லுவோம். ஏன் நான் இவ்வளோ உரிமையாக பேசுனா, உங்களை ஆதரித்து பேசின பாவம் எனக்கும் இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் நல்லா வரணுன்றதுக்காக உங்களை ஆதரித்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பேசணும். ஊடகங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்தது. இன்றைக்கி எல்லாம் நீங்கள் பேசுகிறது எதையாவது ஒன்று உண்மை இருக்கா சொல்லுங்கள். பொய்யான தகவலை பரப்பிக்கிட்டு பொய்யான செய்திகளை வந்து பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த குடும்பத்தோட கூட நாங்கள் நிற்காமல் கேட்டால் நாங்கள் அந்த குடும்பத்தை கண்ணீர் ஒன்று இந்த முதல கண்ணீர் யாருக்கும் தேவையில்லை சார். இல்லை சார், இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காருல்ல, இப்போ இதன் பேரில் வந்து இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளும் இருக்கும். ஆனால் இப்போ சிஎம் சார் என்னை தொட்டு பாருங்க, என்ன என்கிட்ட வாங்கன்னு சொன்னோடனே இப்போ வந்து அரசு வந்து இவரை கைது பண்ணாலும் வந்து ஒரு பப்ளிசிட்டி இருக்குது, கைது பண்ணலினாலும் வந்து திமுக அரசாங்கம் உண்மையிலே இவரை பார்த்து பயந்துருச்சுன்ற ஒரு கட்டமைப்பு தான் வந்து இன்றைக்கி வந்து அவங்க தொண்டர்களும் சரி, இந்த கட்சி நிர்வாகிகளும் சரி வந்து ஒரு கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார், சட்டப்படி இவர் மேலே வந்து நடவடிக்கை வந்து போகும். அது வந்து நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஆனால் ஏன் வந்து விசாரணை ஆணையம் இருக்குது. ஆமாம், விசாரணை ஆணையம் இருக்குது. ஏன் வந்து இம்மிடியட்டாக அவர் மேலே A1 போடலைன்னா சட்டம் ஒழுங்கு நிச்சயமாக பாதிக்கும். ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு தொண்டர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க. அவர் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியாக தான் இருக்கார். அரசியல் தலைவராக இன்னும் அவர் மாறலாம். அப்படின்னும் போது நீங்கள் தொண்டர்கள் புரிதல் இல்லாமல் வந்து நிறைய தற்கொலைகள் நடக்கும் சார். நிறைய பேர் அதை சொல்கிறேன். ஒரு வயசானவர் சார், ஆர்வ கோளாறுல போய் பண்ணிக்கிறானுங்கன்னா கூட இவங்க மரத்து மேலே ஏறவனுங்க அதான் சொல்றேனே, அவர் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு ஃபேமிலி மேன். அவர் சொல்றேன், இவரை வந்து கைது செய்யணும்னு அப்படின்னு நினைச்சா நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் தற்கொலை பண்ணிட்டு சாவாங்க. அவங்க வந்து எந்த விதமான அவங்களுக்கு வந்து சமூக பொறுப்போ குடும்பத்தோட பற்றோ அதெல்லாம் கிடையாது. என் தலைவன் சொல்லிட்டு தலைவர் இவங்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த தொண்டர்கள் உண்மையிலேயே பாவம், அந்த தலைவருக்காக நிறைய வந்து செய்கிறாங்க. அதுக்கு வந்து உண்மையாக அவர் இருந்துக்கணுன்றதான் நம்மளோட எதிர்பார்ப்பாக நம்ம இருக்கு. அந்த தொண்டர்களை வழி நடத்தணும் சார். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை எதுவுமே அவர் சொல்ல மாட்டார் சார். அதான் சொன்னேன், அவனை அரசியல் படுத்தாத வரைக்கும் தான் இவங்க அரசியல் களத்தில் அவங்க அரசியல் பட்டுட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வேலையே கிடையாது. அதான் சொல்றேனே, அவர் ரசிக்கிறாரு அந்த கூட்டத்தை சார். நாமக்கல்லையே என்கிட்ட பல்வேறு தரவுகள் இருக்கு. நாமக்கல்ல மயக்கம் போட்டு விழுந்தவங்கள கிட்டத்தட்ட 44 பேர் வந்து மயக்க நிலையில இருந்து இந்த பக்கத்துல இருந்து தனியார் மருத்துவமனையில் ஏற்றி விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க சார் அந்த நிர்வாகிகள்லாம். ஒரு பையன் வந்து 39,000 இன்னும் பில் கட்டணும். என் நண்பர் தான் வந்து சொல்லி விட்டதுக்கு அவருக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த அமௌண்ட் எதுவும் செட்டில் பண்ணல. பாதி பேர் வந்து அரசு மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. அந்த நிர்வாகிகள் களத்திலே இல்லை சார். அவங்கள திருப்பி அங்கேருந்து இவர் கூப்பிட்டு வர்றார். ஒரு 7,000 பேரோட தான் உள்ள நுழையிறார். இது அதெல்லாம் சொல்கிறேனே, இதெல்லாம் பொறுப்பில்லாத தன்மை. இந்த ஊடகங்களில் வந்து இவ்வளோ தரவுகள் இருக்கும்போது கூட நீங்கள் வந்து திமுக வந்து நம்ம திமுக காரர் இல்லை சார். ஆனால் ஒரு நியாயம் இருக்கு இல்லைங்களா? பாதிக்கப்பட்டவங்க அவங்க தான் களத்தில் களத்தில் வேலை செஞ்சவங்கள எப்படி சிஎம் ஒன்னே வந்தார், எப்படி வந்து செந்தில் பாலாஜி உடனே வந்தார், எப்படி ஆம்புலன்ஸ் வந்து சொல்கிறீங்களா தற்கூரிகளா? நீங்கள் களத்தை விட்டு ஓடி போயிட்டீங்க. மாவட்ட நிர்வாகம் வந்து சொல்கிறாங்க கூப்பிட்டு, நிலைமை வந்து கட்டுக்கடங்காமல் போகுது, கேஷுவாலிட்டி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை சீக்கிரம் வர சொல்கிறாங்க. வரல. திருப்பி தடுத்து நிறுத்துங்க, இது வேணான்னு சொல்கிறாங்க, கேன்சல் பண்ண. அதையும் கேட்கல. அவர் பைபாஸில் வர்றாரு, அப்போ கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்குது, அதையும் நீங்கள் கேட்கல. எதையுமே கேட்காம குறைஞ்சபட்சம் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியாவது நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க கடைப்பிடிச்சிருந்தாங்கன்னா இத்தனை உயிர்கள் வந்து போயிருக்காது. இது மேன்மேட் டிசாஸ்டர்னு அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இதை வந்து எவ்வளோ இன்னும் எனக்கு தடித்த வார்த்தைகள் வந்துருமோன்னு சொல்லிட்டு எந்த விதத்திலும் தாவேக்கா வந்து பொறுப்புலையும் சொல்கிறாரு. அதுதான் சார் எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு சமூக பொறுப்பே கிடையாது சார். இவங்களுக்காக கூடின கூட்டம் தானே அது. நீங்கள் இரங்கல் தெரிவிக்கிறீங்க எல்லாம் சரி, அதை தாண்டி ஒரு மன்னிப்பு சார் அவங்க கேட்க மாட்டாங்க சார். அதான் சொல்கிறேனே, அவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு சராசரி வாழ்க்கை அவங்க வந்து வாழவே இல்லை. மக்களோட அவங்களுக்கு எந்த தொடர்புமே கிடையாது. அது சொல்கிறேனே, இந்த தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கடவுளாக தான் பார்க்குறாங்க. அவர் வந்து ஒரு நடிகராக பார்க்கவே இல்லை. அவர் வந்து கடவுளாக தான் பார்க்குறாங்க. இவர் வந்து அவங்களெல்லாம் அடிமையாக தான் பார்க்குறாரு. இதுதான் வந்து 2 பேருக்கான வித்தியாசம். நீ நில்லுன்னா நீ இப்போ 10 மணி நேரம் ஆனாலும் 12 மணி நேரம் நின்று சோறு தண்ணி இல்லாமல் நீ செத்து போனாலும் அவருக்கு கவலை இல்லை. இவங்க அவர் எத்தனை பேர் சாகடித்தாலும் தொடர்ச்சியாக எத்தனை விபத்துகள் நடந்தாலும் அவங்க இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஸ்டாண்ட் வித் விஜய் தான் அவங்க அந்த ஹேஷ்டாக் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சொந்த அப்பா அம்மா வந்து பார்க்க மாட்டானுங்க,
ஸ்டாண்ட் வித் விஜய்னு வந்து போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறே தெரியாத மாதிரி தான் ஒரு வீடியோ வந்து ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க பிஜேபியோட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ அதற்கான பாதையில் தான் வந்து விஜய் அவர்கள் பயணிச்சுட்டு இருக்காருன்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி சார். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி celebration. Celebrate this festive season with Adyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.